வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க மேகமலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். மேகமலையில் எப்பவும் இவ்வளவு கூட்டம் இருக்காது. ஆனால் இன்று விடுமுறை நாள் அப்படின்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த மலையில் மொத்தம் 18 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளது. ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் ஒவ்வொரு பூவின் பெயர் சூட்டப்பட்டு உள்ளது. போகும் வழியில் ஒரு கண்காணிப்பு கோபுரத்தை பார்க்கலாம். போகிற வழியில் ஒரு இடத்துல யானை சாணத்தை பார்த்தோம். இங்குள்ள சாலை மிகவும் அருமையாக அமைக்கப்பட்டு உள்ளது. இப்போ நாங்கள் வாகைப்பூ கொண்டை ஊசி வளைவுக்கு வந்திருக்கோம். இந்த மலைக்கு வர காலையில் 6 மணிலிருந்து தான் அனுமதி உண்டு. சாயங்காலம் 5:30 மணிக்கு கீழே இறங்கிடணும். இந்த மலை அடிவாரத்தில் ஒரு சோதனை சாவடி உண்டு. அங்கே உங்கள் வாகனத்தை சோதனை செஞ்சு உங்கள் வண்டி எண்ணையும் உங்கள் பேரையும் எழுதி வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க. மிருகங்களின் நடமாட்டம் இருப்பதால் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கீழே இறங்கி வர அனுமதி இல்லை. மேலே தங்கும் விடுதிகள் இருக்கு. இப்போ நாங்கள் குவளைப்பூ கொண்டை ஊசி வளைவுக்கு வந்திருக்கோம். இது யானைகள் நடமாடும் பகுதி என்று எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் அனிச்சம்பூ கொண்டை ஊசி வளைவுக்கு வந்திருக்கோம். அடுத்து இருவாட்சி பூ கொண்டை ஊசி வளைவு. இப்போ நாங்கள் கொன்றைப்பூ கொண்டை ஊசி வளைவை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இது வேங்கைப்பூ கொண்டை ஊசி வளைவு. இந்த பாறைகளில் ஆங்காங்கே நீர்க்கசிவு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் தாமரைப்பூ கொண்டை ஊசி வளைவை தாண்டி போய்கிட்டு இருக்கோம்.
இங்கே ஒரு காற்று முனை பகுதி இருக்குது. அங்கே வண்டியை சிறிது நிறுத்திட்டு அந்த பகுதியை ரசிச்சுட்டு மறுபடியும் அங்கேருந்து எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். ரெண்டாயிரத்தி 21ஆவது வருஷம் தமிழக அரசால் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகத்துடன் மேகமலை இணைக்கப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. நாங்கள் மரங்கள் நிறைந்த பகுதியை தாண்டி இப்போது தேயிலை தோட்டம் அதிகரிக்கிற பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த தேயிலை தோட்டங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இப்போ ஒரு தனியார் நிறுவனத்திடம் உள்ளது. மேகமலையில் ஹைவேயிஸ், வெண்ணியாறு, மணலாறு, இரவங்காறு, மகாராஜாமெட்டு ஆகிய ஊர்களை கொண்டு ஒரு பேரூராட்சியாக திகழ்கிறது. மேகமலைக்கு வருவதற்கு சின்னமனூரில் இருந்தும் பேருந்து வசதி உண்டு. இங்கே சின்ன ஒரு அருவி மாதிரி ஒரு இடம் இருக்கு. மேகமலையில் யானை, புலி, சிறுத்தை, காட்டு மாடு, கரடி, சென்னாய் போன்ற மிருகங்கள் உள்ளது. இப்போ நாங்கள் ஹைவேயிஸ் அணைக்கு வந்துட்டோம். இந்த இடம் இந்தியாவோட 51வது புலிகள் காப்பகமாகவும் தமிழகத்தோட 5வது புலிகள் காப்பகமாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. போகிற வழியில் ஒரு ஏரியை பார்க்க முடியுது.
இந்த சத்தம் கேட்குதுல, சத்தம் கேட்டுச்சுல, அந்த யானையோட பிளிரல் சத்தம் கேட்குது பாருங்க. தெரியுதாங்களா? வண்டியில் உட்காரு. வனத்துறையினர் இந்த இடத்த விட்டு தாண்டி செல்ல எங்களுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா ஒரு யானை சாலையில் நிற்கிறதாகவும் இன்னொரு யானை இந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே நிற்கிறதாகவும் சொன்னாங்க. அது எந்த நேரத்தில் வேணாலும் சாலைக்கு வரலாம்னு சொன்னாங்க. ஆகவே வாகனங்கள் அனைத்தையும் வந்த வழியே திரும்பி செல்ல சொல்லிட்டாங்க. எந்த வாகனமும் இதுக்கு மேலே போக அனுமதி இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இங்கே கீழே நின்ற யானை நாங்கள் எந்த இடத்துல வண்டியை திருப்பினோமோ அதுக்கு நேராக மேலே ஏறிடுச்சு. வந்த வழியே திரும்பி வந்து வரும் வழியில் ஒரு ஏரி பார்த்தோம் இல்லையா, அங்கு சிறிது நேரம் காத்திருந்தோம். ஒரு மணி நேரம் ஆச்சு. அங்கே பாருங்க, வண்டிகள் இன்னும் அங்கேயே தான் நிற்கிது. எங்களுடைய மேகமலை பயணம் யானையால் பாதியிலேயே தடைபட்டுருச்சு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.